ரைட். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும் என்றால் முன்னுக்கு நான் வந்து டெஃப் போடணும். அதுக்கு பிறகு இருக்கிற நேம் வந்து நான் வளமைக்கு வேரியபிளுக்கு என்ன நேம் வைக்கிறனோ அது மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பிரக்கெட் நான் கட்டாயம் யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒரு அரைப்புள்ளி நான் வைக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு உரியவங்க நான் உள்ளுக்கு எழுதும் போது ஒரு உள்தள்ளல் செஞ்சு நான் எழுதணும். இதுதான் அடிப்படையாக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ற வழின்னு சொல்லி நான் ஞாபகப்படுத்தி இருந்தேன். சரியா? இது விளங்கிச்சா? சரி. இப்ப நான் இந்த உதாரணத்தை எடுக்கிறேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றால் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கிறார். மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இப்ப இங்க வந்து பாருங்க பிராக்கெட் போட்டிருக்கிறார், அரைப்புள்ளி எல்லாம் சரி, பிரிண்ட் பண்ணிருக்கிறார் ஹெலோ வேர்ல்டு. நான் இவர் எடுத்து விட்டேன். இப்ப எனக்கு ஒரு நேத்து கேள்வி கேட்ட ஞாபகம் நினைக்கிறேன். இது ரன் பண்றப்போ பாருங்க எந்த அவுட்புட்டும் இருக்காது, எல்லாமே சரி. பாருங்க நீங்க போட்ட ஃபங்க்ஷன் சரி, எந்த புள்ளையும் இல்ல, சிண்டெக்ஸ் ரீதியா ஒரு புள்ள கூட இல்ல, ஆனா அவுட்புட் இல்ல. எல்லாம் சரியா இருந்தும் அவுட்புட் ஏன் இல்லைன்றால் நீங்க இங்க என்ன ஃபங்க்ஷன் எழுதுறீங்களோ நீங்க 1000 ஃபங்க்ஷனும் எழுதிட்டு போகலாம். நீங்க லாஸ்டுக்கு இப்படி நேருக்கு இந்த டெஃப் ஃபங்க்ஷன் எழுதுறீங்க தானே, அதே நேருக்கு அந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணணும். எல்லாரும் வேலை செஞ்சீங்க, நீங்க எழுதுற கோடிங் எல்லாமே வேலை செஞ்சா யோசிச்சு பாருங்களேன், அதுல எந்த பிரயோசனமும் இல்ல தானே. எழுதுற ஓர்டருக்கே வேலை செஞ்சுட்டு போனால் எனக்கு திரும்ப பயன்படுத்த கஷ்டமா இருக்குமே. ஆகவே இங்க வந்து என்ன செய்ய மாட்டால் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விடுத்து இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படி என்றால் மற்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்க போது அதை நான் பிறகு சொல்றேன். இங்க எப்படி இருந்தால் பைத்தன்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதினால் அதுல அவுட்புட் உங்களுக்கு வேணும் என்றால் மெஷின்ல கட்டாயம் அந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணணும். கட்டாயம் நீங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எப்படி என்றா இந்த ஃபங்க்ஷன் நேமோட வார அந்த பிரக்கெட்டை போட்டு நீங்க கீழுக்கு போட்டுட்டீங்க என்றால் சரி. ஆகவே ஒரு ஃபங்க்ஷனை எழுதினால் நாங்க அதை கால் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம், எக்ஸாம் பேப்பர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு கோடிங் எழுதிட்டு இதுல வருவிளைவு என்ன அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு வருவிளைவு வராதுன்னு கொடுத்துடாதீங்க, எம்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எதிர்பார்க்கறது அந்த கோடிங்கோட வருவிளைவு விளைஞ்சா. எக்ஸாம் பேப்பர்ல பேட்டர்ன் வேற, பட் தெரிஞ்சு கொள்ளுங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் அவுட்புட் வரும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன அவுட்புட் வரலாம் யோசிக்கப்படாது. நேற்று அவ்வளவு கேட்டு நினைக்கிறேன், நான் நேற்று சொல்லியிருப்பேன் அந்த ஃபங்க்ஷனை முழுமையா டிலீட் பண்ணி போட்டு ரன் பண்ணி பாருங்க அவுட்புட் வரும்னு சொல்லி. அதோட காரணம் இதுதான், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஆனா பேப்பருக்கு வருவிளைவு கூட எழுதிடுங்க, எக்ஸாம் பேப்பருக்கு இது இஷ்யூ இல்ல. சரியா? ஆகவே நான் தேவையான ஃபங்க்ஷனை கால் பண்ணினோன்னு தான் பேசுறேன். இதுதான் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ரைட். இந்த ரெண்டு விஷயத்துக்கு டவுட் இருந்தா மெசேஜ் வந்தாங்க. ரைட். திருப்பி மீட்டிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போறேன். ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணணும் என்றால் டெஃப் கொடுக்கணும். அதே போல ஃபங்க்ஷனோட நேம் ஒன்று நான் விரும்புகிற நேம் வைக்கிறேன், பிரக்கெட் ஒன்று கொடுக்கிறேன், அரைப்புள்ளி ஒன்று வைக்கிறேன். அதுபோல இந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தமாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் பிரிண்ட்ங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஃபங்க்ஷன் செய்ய போகுது. இப்ப நான் இப்படி இதை இல்லாமலாக்கி ரன் பண்ணி இருந்தேன், அவுட்புட் வர இல்லை, எல்லாமே சரி. எனக்கு அவுட்புட் வரணும் என்றால் நான் என்ன ஃபங்க்ஷன் எழுதினோம் மேலுக்கு அந்த டெஃப் விட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமோட அந்த பிரக்கெட்டை போட்டு நான் கால் பண்ணினா மட்டும்தான் ரன் ஆகும். அதோட சேர்த்து நுழை கொள்ளுங்க, நான் அந்த ஃபங்க்ஷனை எத்தனை தரம் கால் பண்ணணும் அத்தனை தரம் அதுல அவுட்புட் இருக்க போகுது. அதை சொன்னேன் நான் திரும்ப திரும்ப எங்க பயன்படுத்தணும் அங்க எல்லாம் பயன்படுத்தும். 2 தரம் வந்துருக்கு ஹெலோ ஃப்ரம் ஃபங்க்ஷன் சொல்லி 2 இருக்கு பாருங்க. இது ஒன்று ஒன்று வரும் எப்படி செய்யறதா எல்லாம் பிறகு பார்ப்போம்.
இப்போ விளங்கிக் கொள்ளுங்க, அந்த ஃபங்க்ஷனை நீங்க எத்தனை தரம் கால் பண்றீங்களோ அத்தனை தரம் எனக்கு என்ன செய்யும், அவுட்புட் கிடைக்கும். இது இப்ப எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? ஃபங்க்ஷன் கால் பண்ணாட்டி ரிசல்ட்ஸ் வராது. எக்ஸாம் பேப்பருக்கான கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன், அது ஒரு விஷயம். அடுத்து வந்து இந்த மை ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம், நீங்க வேற ஒரு நேம் கொடுக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை. நான் என்ன செய்யறேன், ஹேன்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்து பாக்குறேன். அதே நான் நீங்க என்ன செய்ய, சரி காப்பி பண்ணிவிட்டா சரி. இப்ப யோசிச்சு பாருங்க, அதே இது வரப்போகுது. இடையில நம்பர் பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை, அதை காட்டியாச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த 4 தூக்கிட்டு முன்னுக்கு போட்டுறேன், இந்த 4 தூக்கி முன்னுக்கு போட்டுறேன். எனக்கு என்ன நடக்க போகுது, ஒன்றுமே இல்ல. விளங்குதா? ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க, ஃபங்க்ஷன் நேமா இருக்கிறது வளமைக்கு வேரியபிளாக எப்படி நான் வேரியபிளுக்கு நேம் கொடுக்கறனோ அதே கான்செப்ட்ல இருக்கணும் அப்படின்னு விளங்கிக் கொள்ளுங்க. இங்க அவுட்புட் வராத ஒரே காரணம் நான் பின்னுக்கு சொல்றேன், அதால இவ்வளவு தேவையில்லை. நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, இங்க வேரியபிள் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கும் போது வேரியபிளுக்கு எப்படி நீங்க நேம் கொடுத்துருந்தீங்களோ அது மாதிரி கொடுக்க பழகுங்க, அது மாதிரி கொடுங்க. சரியா? இது போக நான் சொல்றது இன்னொரு விஷயம் என்ன அப்படி என்றால், இங்க இப்படி வேரியபிள் நேம் இருந்து நான் கீழுக்கு வேறொரு வேரியபிள் நேம் நான் கால் பண்ணினால் மை நேம் சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன், மேலுக்கு வேறொரு ஃபங்க்ஷன் நான் எழுதி இருக்கிறேன். தெளிவா விளங்கிக்கொள்ளுங்களா, மேலுக்கு நான் வேறொரு ஃபங்க்ஷன் எழுதி இருக்கிறேன், நான் கால் பண்ணிருக்கிறேன் வேறொரு ஃபங்க்ஷன் தானே இது. மை நேம் ஃபங்க்ஷன் வேறொரு கால் பண்ணிக்கிறேன், இங்க மை நேம் ஃபங்க்ஷன் இல்ல. இது அவுட்புட் என்ன வரும் என்றால் சிண்டெக்ஸ் எரர் வருமா? என்ன நடக்குது சொல்லுது, அது எரர் காட்டுது. என்னன்னு எரர் காட்டுது, நீங்க கால் பண்ணின அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணப்படல, அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் ஒன்று காட்டும். ஆகவே தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, இருக்கிற ஃபங்க்ஷனை தான் உங்களால கால் பண்ண இயலும். ஆனா ஒன்று, இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் கால் பண்ணணுமான்னு கேட்டால் இங்க பாருங்க, டெஃப் கொடுத்துட்டு நான் இதுக்கு பிரிண்ட் ஹாய் என்று போடுறேன். இப்ப நான் இந்த இடத்துல ஹென்ஸ் ஃபங்க்ஷன் சொல்ற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி இருக்கிறேன். எனக்கு சரி வெயிட் பண்ணுவோம். ரைட், என்ன போல இங்க ஹேண்ட்ஸ்க்கு நான் எஸ் சொல்லிட்டு இங்க மிஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு. நான் எத்தனை ஃபங்க்ஷனும் எழுதலாம், 2 இல்ல 3 இல்ல, எத்தனையும் நான் எழுதலாம். நான் எனக்கு தேவையானதை கால் பண்ணி எடுத்தால் சரி, அது அவுட்புட் மட்டும் வரும். ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்கு, நான் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்றனோ அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் மட்டும் தான் வரும், அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் மட்டும் தான் வரும். ஆனா இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண இயலாது. டிஃபைன் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணலாம். நான் டிஃபைன் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை தான் எனக்கு கால் பண்ண இயலும். டிஃபைன் பண்ணாத, நான் மேலுக்கு அதை பத்தி எழுதாத எந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ண இயலாது. வேரியபிள் யோசிங்களேன், டிஃபைன் பண்ணாத வேரியபிள் நீங்க கால் பண்ணுவீங்களா? இல்ல தானே. அது மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஆகவே எனக்கு எத்தனை ஃபங்க்ஷன் நான் எழுதினாலும் எனக்கு எந்தெந்த ஃபங்க்ஷன் தேவையோ அதுகளை நான் இங்க கால் பண்ணால் சரி. எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? ஓம் மை ஃபங்க்ஷன்ல அண்டர்ஸ்கோர் இல்லாம செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல ஹேன்ஸ் நேஷன் அடிக்கிறேன். இப்ப அண்டர்ஸ்கோர் இருந்தால் பிரச்சனை இல்ல, அவுட்புட் வரப்போகுது. அண்டர்ஸ்கோர் இல்லாம ஒரு ஸ்பேஸை நான் விடுறேன், ஸ்பேஸை நான் வச்சு ஒரு வேரியபிள் நேமா ஒரு ஃபங்க்ஷனோட நேமா எடுக்கலாமான்னு கேட்டால் அவுட்புட் வராம இருக்க போகுது. ஏன்டா சொன்ன உங்களுக்கு, நீங்க என்ன செய்யுங்க, அவுட்புட் வராது. ஏன் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், வேரியபிள் நேம் நீங்க எப்படி கொடுத்தீங்களோ, வேரியபிள் நேம் கொடுக்கிறது என்ன நிபந்தனைகள் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தனோ அந்த நிபந்தனைகள் மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கு நேம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவுட்புட்
அவுட்புட் வரும் என்று சொல்லி இருந்தேன். விளைஞ்சா? ஆகவே நீங்க ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற நேம் தயவு செஞ்சு வேரியபிள்ட நேம் எப்படி நான் கொடுக்கிறனோ அது மாதிரி இருக்கணும். ரெண்டு விளையை கொள்ளுங்க, அது ஒரு விஷயம். சரியா? ரைட். அடுத்த சந்தேகத்தை பார்ப்போம். ரைட். ஒன்று எப்படி அவுட்புட் எடுக்குதுங்கிற விஷயம், இதுக்கு ஏன் எரர் காட்டல அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்க பின்னுக்கு பாக்குறோம். இந்த பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் ஆட்டிக்கொள்ள வேணாம் நீங்க. சரி, இங்க வந்து ஹாய் என்று சொல்றது ஏன் பிரிண்ட் ஆகல அப்படி என்றால், அதான் தெளிவா சொன்னேன் நான். எத்தனை ஃபங்க்ஷன்ஸும் நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஆனால் நீங்க எந்த ஃபங்க்ஷனை கால் பண்றீங்களோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் அவுட்புட்ல வரும். தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. எத்தனையும் டிஃபைன் பண்ணுங்க, கூப்பிடுறது மட்டும்தான் வரும். நீங்க 10 பேர் இருக்கிறீங்க அப்படி என்றால் ஒருத்தர் நேம சொல்லி கூப்பிட்டால் 10 பேரும் போவீங்களா? அந்த ஒருத்தர் போவீங்களா? ஒருத்தர் தானே போவீங்க, அந்த கூப்பிடுறாள் மட்டும். அதான் இங்கேயும் நடக்குது. அடுத்தது கவனம், இந்த பிரேக்கெட் மட்டும் தான் நீங்க போடணும், மத்த பிரேக்கெட் போட இயலாது. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. மத்த பிரேக்கெட் போட இயலாது, இந்த பிரேக்கெட் தான் நீங்க போடணும். இது அடிப்படையான விஷயம். சரியா? ரைட். இப்ப நான் நினைக்கிறேன் இது விளங்கி இருக்கும்னு சொல்லி. சரி, இப்ப இது போக இப்ப ஒரு ஃபங்க்ஷனை நாங்க கால் பண்ற விஷயம் பார்த்துட்டோம். அப்ப நாங்க என்ன பார்த்தோம் இதுவரைக்கும்? எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நாங்க டிஃபைன் பண்றது, அதுக்கு பிறகு டிஃபைன் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ எப்படி நாங்க அவுட்புட் எடுக்கிறதுக்காக கால் பண்றது. பேப்பர்ல பிரச்சனை ஒன்று இல்ல, ஏன்னா பேப்பர் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் தானே வளமைக்கு வாரது, 2 ஃபங்க்ஷன் வாரலையே. ஒரு ஃபங்க்ஷன் வாரத்தால வருவிலை வந்து கேட்கிறப்போ நேரடியா நீங்க கால் பண்ணல விஷயத்தை யோசிக்க தேவையில்லை. ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் தந்து உங்களுக்கு தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் தந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணா அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை மட்டும் கொடுங்க. நான் இப்ப கொடுத்த மாதிரி 10 பேர் இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ஒருத்தர் தான் போவோம், அது மாதிரி. ஆனா பேப்பர்ல ஒரு ஃபங்க்ஷன் வாரத்தால பிரச்சனை இல்ல. அவங்க வருவிலை வேண்டு கேட்கறது, இவ்வளவு காலம் ஸ்கீம்ல அவங்க கொடுத்துட்டு வாரது வருவிலை வேண்டு கேட்டு எங்கேயுமே இப்படி கோல் பண்ணாதால எம்டின்னு அவங்க கொடுக்க இல்ல, உரிய வருவிளைவைத்தான் கொடுத்தாங்க. நான் நமக்கு தெரியணும், ரன் பண்ணும் போது கோல் பண்ணினா மட்டும்தான் அவுட்புட் வரும். எக்ஸாம் பேப்பர் தேவையில்லை. இந்த கான்செப்ட் நான் சொல்ற தமிழோட தெளிவா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? சரி, இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறது ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றது அல்லது பாராமீட்டர்ஸ் நாங்க சொல்ற விஷயம் இதே என்ன அப்படின்னு நாங்க பார்த்தால் சரி. சரி, இப்ப நான் இது மிச்சம் பொருத்தமா உதாரணமா இருக்கும் அதுக்கு. சரி, இதை நீங்க பார்த்து உங்களுக்கு என்ன சரி விளங்குதான்னு பாருங்க பாப்போம். இதை பார்த்து என்ன சரி விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி பாருங்க பாப்போம். யோசிங்க, சும்மா ஒரு யூகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவுட்புட்டும் வந்திருக்கு, அதுல கோடிங்கும் இருக்கு. இப்ப நான் கோடிங்க விளங்கிக் கொள்ள பார்க்கணும், எல்லாம் படிக்கணும் முடியல, விளங்கிக் கொள்ள பாருங்க. இப்ப நோமலா விளங்கும் பெரும்பாலும். அடுத்தது நான் சொல்லி தரது மேல யோசிங்க, அதை இப்போது குழப்பிக் கொள்ள வேணாம். நான் ஒரு ஓடரும் சொல்லி தருவேன். ரைட், நீங்க எனக்கு விஷயம் என்ன இதை அழிச்சு விட்டுறேன். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி இருக்கிறேனா, பிரச்சனை இல்ல. டெஃப் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்திருக்கிறேன், மை அண்டர் ஸ்கோர் ஃபங்க்ஷன் என்று சொல்லி, பிரச்சனை இல்லை. நான் நேம் கொடுக்கலாம். பழமைக்கு பிரக்கெட் போடணும், போட்டாச்சு. அது முடிய அரை புள்ளி வைக்கணும், வச்சாச்சு. இதுக்குள்ள எஃப் நேம் ஒன்று இருக்கு, அதை பார்ப்போம். அப்படி இருக்கட்டும். இங்க பிரிண்ட் பண்றாரு. ஓகே, பிரிண்ட் பண்றது இவர ஃபங்க்ஷன். சரியா? பிரிண்ட் பண்றது நடக்க போறது, என்ன செய்ய போறாரு? பிரிண்ட் பண்ண போறாரு. ஓகே, அவ்வளவும் சரி எனக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, எஃப் நேம் உள்ள விஷயத்த அந்த பிராக்கெட்ஸுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. எஃப் நேம் உள்ள விஷயத்த பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கிறாரு. கொடுத்து அவர் பிராக்கெட்டுக்குள்ள என்ன விஷயத்த கொடுத்தாரோ அதை எடுத்து அப்படியே இங்க எஃப் நேம் பயன்படுத்தி பிளஸ் போட்டு இருக்கிறாரு. நான் ஏழிய சொல்லி இருக்கிறேன், பிளஸ் போட்டால் பிரிண்டுக்குள்ள ரெண்டும் இலக்கங்களாக இருந்தால் கூட்டும், ரெண்டும் இலக்கங்களாக இருந்தால் கூட்டும், ரெண்டும் எழுத்துக்களாக இருந்தால் சேர்க்கும், இலக்கம் எழுத்தாக இருந்தால் எதுவும் நடக்காது. இது எங்க பார்த்த விஷயம்? நாங்க ஆரம்பத்துல பார்த்த விஷயம், வேரியபிள் சம்பந்தமா படிக்கும் போது பார்த்த விஷயம், அடிப்படையா பார்த்த விஷயங்கள் எல்லா இடங்களையும் பயன்படும். கவனம், அதுகளை மறந்துடக்கூடாது. இப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள அவர் பாஸ் பண்றது நாங்க சொல்லுவோம் ஆர்கியூமெண்ட். ஒரு ஃபங்க்ஷனோட பிராக்கெட்டுக்குள்ள
ஒரு விஷயத்தை நாங்க பாஸ் பண்றோம் அப்படி என்றால் அதை ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றதுன்னு சொல்லுவோம். இப்ப நான் பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்ததுதான் ஆர்கியூமெண்ட். என்ன சிம்பிளா நடக்குது, நான் இங்க பிராக்கெட்டுக்குள்ள ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். அதுதான் மெயினான கான்செப்ட். இங்க பிராக்கெட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்குற விஷயத்த நான் பிரிண்ட்ல அப்படி எடுக்கிறேன். பிரிண்ட் பண்ண என்ன செய்யறேன், அவரை நான் எடுக்கிறேன். சில நேரம் நான் இவரை மட்டும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லலாம், இவரை இல்லாமல் ஆக்கிட்டு. சரி, இவரை இல்லாமல் ஆக்குறனே, இதை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப எனக்கு அவுட்புட் வராது. காரணம் என்ன, நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணலையே. ஃபங்க்ஷன் அப்படி இருக்கு, நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணாததால வராது. ஃபங்க்ஷன் கால் பண்ணக்கள் நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல நான் ஒரு இலக்கத்தை கொடுக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், மை ஃபங்க்ஷனுக்குள்ள இங்க எத்தனை ஆர்கியூமெண்ட் இருக்கு, அதாவது எத்தனை விஷயம் இருக்கு, ஒன்றுதான். ஒன்றுக்கு மேற்பட்டதும் கொடுக்கலாம். அது அடுத்து நான் தெளிவுபடுத்துவேன். மை ஃபங்க்ஷனுக்குள்ள ஒன்று இருக்கு. ஆகவே நான் ஒரு இலக்கம் அல்லது ஏதாவது ஒரு சொல் ஏதோ ஒன்றுதான் கொடுக்கலாம் எனக்கு. இப்ப நான் 8 கொடுத்திருக்கிறேன் என்றால் என்ன நடக்கும் என்றால், அவுட்புட்ல பாருங்க 8 பிரிண்ட் ஆயிருக்கும். என்னென்றால் மை ஃபங்க்ஷனுக்குள்ள 8ங்கிற ஆர்கியூமெண்ட 8ங்கிற விஷயத்த கொடுத்து விடுங்க. இது அப்படியே என்ன செய்யும் என்றால் இங்க வரும். இப்ப எஃப் நேமுக்கு பதிலா ஒரு வேரியபிள் நேமா இதை கன்சிடர் பண்ணும். எப்படி நாங்க மேலுக்கு வேரியபிள் நேம் டிஃபைன் பண்ணி போட்டு கொடுக்கிறதோ அது மாதிரி இதை கன்சிடர் பண்ணி எஃப் நேமுக்கு பதிலா 8 கொடுக்கும். இப்ப எஃப் நேம்ங்கிறது 8 என்றால் பிரிண்டுக்குள்ள என்ன வரும், அது இப்ப 8 வரும். ஒரு எழுத்து தான் கொடுக்கலாமா, ஒரு என்ன சொல்றேன், ஒரு நம்பர் தான் கொடுக்கலாமா கேட்டால் இல்ல, நான் ஹெலோ ஒன்று கொடுக்கிறேன். ஹெலோ ஒன்று கொடுத்தா என்ன நடக்குது, ஹெலோ ஒன்று சொல்றது பிரிண்ட் ஆகும். இது முதலாவது ஃபங்க்ஷன்ல. ரெண்டாவது ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குது, நான் இந்த இடத்துல ஒரு வேர்ல்டு கொடுக்கிறேன். ரெண்டையும் பிரிண்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணக்கல, இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகல ஹெலோவை கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகல வேர்ல்ட கொடுக்குது. ஆகவே ரெண்டும் பிரிண்ட் ஆகுது, ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. சொல்ல விளங்குதா? ஆகவே நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணி கொண்டு போகும்போது நீங்க விரும்புற மாதிரி கொடுத்துட்டு போகலாம். நான் இதுக்கு ஒரு பதிலா ஒரு நம்பரை கொடுக்குறேன், 9 கொடுக்குறேன். 9 பிரிண்ட் பண்ணும். சரியா? இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். சந்தேகங்கள் அனுப்பி இருக்கிறீங்க பாப்பேன்னு சொல்லி. ரைட், நான் எஃப் நேம் நம்பர் போட்டு காட்டினேன். இப்ப நான் இங்க டிஃபால்ட்டா என்ன டைப் இருக்குமென்றது இல்ல. என்ன விஷயம் என்றால் இது ஒரு வேரியபிள் நேம். நீங்க வேரியபிளுக்கு டிஃபால்ட் ஆன்சர் டைப் கொடுக்குறதா நீங்க இல்ல தானே, நீங்க விரும்புறதா டைப். இங்க இது வேரியபிள், இங்க கொண்டு வாரது, இங்க ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு வாரது இருக்கு தானே, ஆர்கியூமெண்டா கொண்டு வாரது இருக்கு தானே, பாராமீட்டர்ஸ் சொல்லுவோம் சில இடங்கள்ல. இந்த விஷயத்த சொல்றது நாங்க வேரியபிள் நேம். அது நீங்க விரும்புறது கொடுக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்ல. அதைத்தான் நீங்க கால் பண்றீங்க. சரி, என்ன கேள்வி செஞ்சு கொண்டு போகும்போது விளங்கும். அடுத்த 1க்கு 1 பிரிண்ட் ஆகிறத பத்தி யோசிக்காதீங்க, அது சின்ன விஷயம். நான் அதை லாஸ்ட் சொல்றேன், சின்ன ஒரு விஷயம் அது. அதை நீங்க அலட்டி கொள்ள வேணாம். என்ன நான் யோசிக்கிறேன், அதையும் சொன்னா சில நேரங்கள் அதுவும் சேர்ந்து குழம்பு பார்க்கும். இப்ப நமக்கு அது தேவையில்லை. இப்ப முதல் கன்செப்ட் நாங்க தெளிவா விளங்கிக் கொள்வோம். கன்செப்ட விளங்கினா அதுக்கு பிறகு எப்படி விளங்கிக்கும். ஸ்டார்ட் நாங்க ஃபாலோ படிச்சோம். அடிப்படை நாங்க விளங்கின விஷயம் என்ன, கன்செப்ட் தானே. நான் கன்செப்ட விளங்கினது பிறகு தானே உங்களுக்கு கேள்விகள்ல மாற்றம் செஞ்சேன். அதுக்கு பிறகு ஈஸியா உங்களுக்கு விளங்கிச்சு தானே. அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும் முதல்ல அடிப்படையை விளங்கணும். அது என்ன, அதுக்கு பிறகு நீங்க விரும்புற மாதிரி மாற்றம் செஞ்சு பாருங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல் அடிப்படையா உள்ள விஷயங்கள்ல நாங்கள் மாற்றம் செய்யணும், விளங்கி கொள்ளணும் அடிப்படைய. அதுக்கு பிறகு நாங்க விரும்புற மாதிரி மாற்றம் செய்யலாம். இப்ப நான் லாஸ்ட் சிம்பிளா சொல்லுவேன், எப்படி நீங்க அடுத்துல எனக்கு கொண்டு வராங்க, அது பெரிய விஷயமே இல்ல. சரியா? ரைட், சரி, ரைட். நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், இப்ப இந்த எஃப் நேமுக்கு பதிலா எஃப் நேமுக்குள்ள நீங்க நம்பர் கொடுத்தா என்ன செய்யும் ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்பர் கொடுத்தா என்ன நடக்கும், எஃப் நேம் நம்பர் எடுக்கும். முதல் விஷயம் இந்த இடத்துல பாருங்க, எஃப் நேம் பதிலா நம்பர் எடுத்திருக்கு. வட்ட கொடுத்து எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க வேரியபிளுக்கு என்னென்ன டேட்டா டைப் எல்லாம் கொடுக்கலாமோ அவ்வளவு கொடுக்கலாம். லிஸ்ட் வரைக்கும் கொடுக்கலாம், லிஸ்ட் டபுள் எல்லாம் கொடுக்கலாம், செட்டும் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். இப்ப செய்ய மாட்டேன், அதை பின்னுக்கு பாப்போம்.
இப்ப செஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா? மொத்தமா குழம்பிடும். நான் இன்னும் கூட உங்களுக்கு லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் வாரது, லிஸ்டுக்குள்ள டபுள் வாரது, இதுகளை பத்தி நான் இன்னும் கேள்வி கூட செஞ்சு காட்டல. விளைஜா நான் இன்னும் உண்மையை சொல்ல போனால் நான் இன்னும் ஆழமாவே போகல. உங்களுக்கு எல்லாத்திர அடிப்படை கான்செப்டையும் விளங்கப்பட்டு கொண்டே போறேன். மேக்சிமம் அடிப்படை கான்செப்ட் வச்சுதான் கேள்விகள் இருக்கு. ஆனா என்ன லிஸ்டுக்குள் லிஸ்ட் வாரது, டபுள் வார விஷயங்கள் அல்லது டபுள் லிஸ்ட் வாரது, இதுகள்ல கேள்விகள் வாரது அதுகளையும் நான் விளங்கணும். அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக கோணம் உண்டா நீங்க ஃபுல் கிளியர் ஆகிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஃபுல் கிளியர் ஆகிக்கணும். சரியா? ஆகவேதான் நான் தெளிவா ஒவ்வொன்றா போறதுக்கு காரணம், ஒவ்வொரு அடிப்படை விஷயங்களா போறதுக்கு மெயின் ரீசனும் அதுதான். ஆகவே தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. சந்தேகங்களுக்கு போய் ஓம் இது வேரியபிள் நேம், இதை நீங்க விரும்புற நேம் வச்சு கொள்ளலாம். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்க விரும்புற மாதிரி வச்சு கொள்ளலாம். இங்க பாருங்க, நான் ஹேன்ஸ் கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நல்ல வேரியபிள் நேமா எனக்கு கான்செப்ட்ல சொல்றது எல்லாமே நான் விரும்புற வச்சுக்கொள்ளலாம். இங்க பாருங்க, நான் 8 கொடுத்தா அது 8 எடுக்கும். அதுக்கு பதிலா அங்க அதுல பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நீங்க விரும்பி கொடுக்கிறது, அதுகள்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நல்ல இது ஒரு விஷயம். இப்ப நான் பார்த்த விஷயம் என்னப்பா, எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றங்கிற அடிப்படை விஷயம், கிரியேட் பண்ற ஃபங்க்ஷனை எப்படி நாங்க கால் பண்றங்கிற விஷயம். கால் பண்ணும்போது சொல்லி இருந்தேன், ஒரு விஷயத்த ஒரு எத்தனை ஃபங்க்ஷன் நீங்க எழுதியிருந்தாலும் நீங்க கூப்பிடுறது மட்டும்தான் வரும். உதாரணம் சொல்லி இருந்தேன், 10 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தரை கூப்பிட்டால் அந்த கூப்பிடுறது மட்டும் தான் போவீங்கன்னு சொல்லி. அதே போல டிஃபைன் பண்ணப்படாத ஒரு ஃபங்க்ஷனை என்னால கால் பண்ண ஏறாதுன்னு பார்த்திருந்தேன். அடுத்தது பார்த்தேன், ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை தரமும் என்னால கால் பண்ண இயலும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் பார்த்திருந்தேன். எத்தனை தரம் கால் பண்ணணும், அத்தனை தரம் பிரிண்ட் ஆகும். ஒன்றுக்குள்ள பிரிண்ட் ஆகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. அதை இப்ப நான் சொல்லல. முதல் அடிப்படையான விஷயங்களை பார்ப்போம். தொடர்ச்சியா பிரிண்ட் ஆகுதுன்னு விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவது பார்த்த விஷயம் தான் நாங்க ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றது. ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணும்போது இது உள்ளுக்கு வாரது என்ன நடந்திருக்கு, நான் விரும்புற நேம் கொடுக்கலாம்னு சொல்லி இருந்தேன். அது ஒரு வேரியபிள் நேம். அதுக்கு நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் விரும்புற டேட்டா டைப்பை கொடுத்து பாஸ் பண்ண இயலும்னு சொல்லி இருந்தேன். இந்த உதாரணத்தை நான் காட்ட மறந்துட்டேன். பாருங்க, இந்த இடத்துல நீங்க பிளஸ் போட்டிருக்காரு, இங்க ஒரு ஸ்ட்ரிங் டைப் வச்சிருக்கிறாரு. மை ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த நேம் பாஸ் பண்ணின உடனே அந்த நேம் மை ஃபங்க்ஷன் எடுக்கு, மை நேம் எடுக்குது, சாரி எஃப் நேம் எடுக்குது. எடுத்து அந்த எஃப் நேமுக்கு அதுதான் வருகுது. ரெண்டையும் சேர்த்து இங்க பிரிண்ட் பண்ணி இருக்கு. என்ன காரணம், இங்கால பிளஸ் போட்டா என்ன அர்த்தம், சாதாரண விஷயம். ஒரு வேரியபிள் நேம் டிஃபைன் பண்ணி விட வேரியபிள் இப்படி யோசிங்களேன், மேலுக்கு எக்ஸ் ஈக்குவல் ஹெலோன்னு கொடுக்குறேன். ஹெலோன்னு கொடுத்து போட்டு இதை விடுங்களேன், இப்படி கேட்டும். நான் இதை இப்போதைக்கு லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் நான் உள்ளுக்கு எழுதுறேன். இப்ப இந்த இடத்துல நான் எக்ஸ போட்டா என்ன சொல்றீங்க நீங்க, இந்த இடத்துல நான் எக்ஸ போட்டா என்ன சொல்லுவீங்க, எக்ஸ்ங்கிறது ஹெலோ வடத்த வரும், அதை பிரிண்ட் பண்ணுது, அப்படிதான் சொல்றீங்க. அவுட்புட் வராது, நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணல, சரி பிரச்சனை இல்ல. இப்ப சொல்லுங்க, அதுதானே இங்கேயும் நடக்கிற விஷயம். எக்ஸ் டிஃபைன் பண்ண இல்ல, நான் அதை இங்கே டிஃபைன் பண்றேன். யூசர்ட்ட இருந்து நான் வாங்குறேன், அதை யூசர்ட்ட இருந்து எடுக்கிறேன். நான் அதை எடுத்து நான் இங்க போட்டு இங்க கொடுக்குறேன். என்ன பிரச்சனை, அதுல ஒண்ணுமே இல்லையே, அதே விஷயம் தானே. ஆகவே தெளிவாகி இருக்கும் என்று நம்புறேன். சரி, அடுத்த விஷயம் நாங்க பாக்குறது, ஒரு ஆர்கியூமெண்ட் தான் பாஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இல்ல, 2-3 ஆர்கியூமெண்ட்ஸும் நீங்க பாஸ் பண்ணலாம். சரியா, 2-3 ஆர்கியூமெண்ட்ஸும் நீங்க பாஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இதை உதாரணமா எடுக்கிறேன். பெராமீட்டர்ஸுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். பட் இப்போதைக்கு ஆர்கியூமெண்ட் வசனத்தை வச்சு கொண்டு போவோம் நாங்க. பைத்தன் நான் சொல்லி இருக்கிறேன், நான் படிப்பிக்கும் போது நீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க, எதுவுமே உங்களுக்கு இப்ப ஞாபகம் இல்லை. நீங்க புதுசா படிக்கிறீங்க, அப்படித்தான் பைத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்களை மறந்துடுங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு வந்தீங்கன்னா குழம்பிடும் உங்களுக்கு. தயவு செஞ்சு அதை விலகிக் கொள்ளுங்க. அதனால நான் எஸ்கியூஎல் கிளாஸுக்கும் சொன்ன அதே விஷயம் தான், நான் எல்லா கிளாஸுக்கும் சொல்றது அதே விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டீச்சிங் பேட்டர்ன் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். இப்ப நான் என்னது நீங்க வரணும்னா கட்டாயம் நீங்க பழச மறந்து இருக்கணும். முழுமையாக வித்தியாசமா தான் செஞ்சு கொண்டு போவேன். முழுமையா வித்தியாசமான பேட்டர்னா இருக்கும். ஏன்னா நோக்கம் தெளிவா நீங்க செய்யணும், தெளிவா நீங்க செய்யணும். ப்ரோக்ராமிங் சைட்ல நான் இருக்கிறதால தான் சொல்றேன் இந்த விஷயத்த. சரியா, ஏனால் அடிப்படையா ப்ரோக்ராமர்ஸ் ஏன் ப்ரோக்ராமிங் நீங்க வெறுக்கிறது என்றால்
அல்லது ஏன் ப்ரோக்ராமிங் ஒரு வெறுப்பு வாழ்ந்தால் இந்த காரணம் வந்து ஏழியா நான் சொல்லி இருந்தேன். ஆகவே தயவு செஞ்சு நிறைய விஷயம் படிச்சிருக்கிறீங்க, நல்ல விஷயம். சந்தேகமா கேட்கறீங்க, நல்ல விஷயம். நான் அந்த பிள்ளைன்னு சொல்ல வரல. நான் வார ஓர்டருக்கு முதல் வாங்க, அந்த ஓர்டரை குழப்பிக்கலாம் வாங்க அப்படியே. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்ப இதை யோசிங்க. இப்ப இதுல எனக்கு அடே இது உண்மை அர்த்தம் என்ன இப்படி போட்டால் இடையில அர்த்தம் என்ன போட்டீங்க? ஒரு ஸ்பேஸ் ஸ்ட்ரிங் எடுத்துக்காருந்தா ரெண்டுக்கு முடிய ஒரு ஸ்பேஸ விடுமுங்கிறது விஷயம். அது இது ஒரு ஸ்பேஸ் விளைஞ்சா பிளஸ் போட்டு நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்குள்ள வந்து ஸ்பேஸும் ஒரு ஒரு எழுத்தா தான் கணக்கில் எடுக்கப்படும் சொல்லி இருந்தேன் நான். அந்த அவுட்புட்ல இப்படி வரணுன்றதுக்கா இங்க பாரு, இப்ப நான் எடுத்து விட்டால் ஸ்பேஸ் இல்லாம பிரிண்ட் ஆகும். சேர்ந்து வந்திருக்கா இல்லையா? அதுக்காகத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த ஸ்பேஸ் ஒன்று வரணும்ன்றதுக்காக சும்மா ஸ்பேஸ் விட இல்லாது அவுட்புட் எடுக்க மாட்டேச்சு, கணக்கு எடுக்க மாட்டேச்சு. ஆகவே இப்படி கொடுத்துருக்காங்களா? இது போக மிச்ச விஷயத்த யோசிங்க. ஏன் என்ன நடக்குது இங்க? இந்த விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்ல பாக்குறேன். சந்தேகமா கேட்டுக்கிற விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். சரி, இதை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயமும் இல்ல, சின்ன விஷயம். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறாரு, விரும்புற நேம் கொடுத்திருக்கிறாரு. பழமைக்கு நாங்க ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தோம், இங்க 2 ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றாரு, எஃப் நேம் எல் நேம்னு சொல்லி. அப்ப ஆர்கியூமெண்ட் 2 பாஸ் பண்ணும்போது கமா போடுறாரு பாருங்க. கமா, அவ்வளவு வேற விஷயம் இல்ல. 2 வேரியபிள் கமா போடுறாரு. 2 வேரியபிள் கொடுக்கல என்ன செய்வீங்க? எக்ஸ் கமா வைன்னு கொடுத்தோம் தானே, அது மாதிரி கமா போடுறாரு. இங்க பிரிண்ட்ல இங்க எடுக்கிற வேல்யூஸ கட்டாயம் இங்க பயன்படுத்தணும் இருக்கா? பயன்படுத்தாமலும் இருக்கலாம். இவர் பயன்படுத்துறார், ஓகே, பிரச்சனை ஒன்று இல்ல. 2ஐயும் பயன்படுத்துறார், 2ஐயும் சேர்க்கிறார். மை ஃபங்க்ஷன் கால் பண்றாரு. ஒரு ஆள் கேட்ட கேள்வி, டவுட்ல இப்ப கேட்ட கேள்வி, மை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இப்படி கால் பண்ணலாமான்னு கேட்டால் இல்ல. அது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது, டிஃபைன் என்ற விஷயம் தான் அது. ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் சொல்லி இருக்கிறேன், இப்படி கால் பண்ணுங்க. என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறீங்களோ அதையும் பிராக்கெட்டையும் சேர்த்து கால் பண்ணுங்க. ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணா ஆர்கியூமெண்ட்டையும் சேர்த்து கொடுங்க. விளைஞ்சா? நான் சொல்றது தவிர மத்த எல்லாம் புள்ள. இப்படித்தான் கால் பண்ணுங்கன்றால் எந்த வகையில மாறி கால் பண்ண இயலாது. சரியா? விளங்கி கொள்ளுங்க தெளிவா. அது ஒரு விஷயம். ஆகவே இங்க வந்து இவர் கொடுக்குற நேமோட நான் ஹலோ வேர்ல்டு கொடுப்பேன், ஹலோ வேர்ல்டு கொடுக்கிறேன். இப்ப என்ன நடக்கும்? எஃப் நேமுக்கு பதிலா ஓட தான் எடுக்கும். முதல் எஃப் நேம், ஆகவே வேரியபிளா முதல் நேம் ஹெலோ எடுக்கும், இரண்டாவது லாஸ்ட் நேம் வேர்ல்டு எடுக்கும். இப்ப பிரிண்ட் பண்ணக்கல ஹெலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். கமா, இங்கேயும் கவனம், கமா கொடுக்கிறேன். அதான் நீங்க இங்கேயும் கமா கொடுக்கிறேன். ஏன் இங்க கமா கொடுத்திருக்கு? 2 வேரியபிள் நேம், அது மாதிரி 2 வேரியபிளோட வேல்யூ. பழமையா வேரியபிள் நேம் வெளியில கொடுக்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்து அனுப்புறது, அவ்வளவுதான். ஃபங்க்ஷன்ல விடைக்குள்ள ஒன்றுமே இல்லையே. ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றது, ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்கிறது எப்படி, கட்டாயம் பிராக்கெட் இருக்கணும், முடிஞ்சு. அதுக்குள்ள வார விஷயம். அங்க நாங்க எக்ஸ்ட்ரா பாக்குறது என்ன? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது. அதுக்கு பிறகு நாங்க உள்ளுக்கு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றது, அவ்வளவுதானே. இப்ப இதுக்கு அவுட்புட் பாருங்க. இங்க ஆர்கியூமெண்ட் கேட்டிருக்கு, நான் ஆர்கியூமெண்ட் கொடுக்க இல்ல, என்ன அவுட்புட் வரும்னு பாருங்க. என்ன நடந்திருக்கு? எரர் காட்டியிருக்கு. என்ன காரணம்? இங்க கட்டாயம் ஆர்கியூமெண்ட் கேட்டால் கட்டாயம் நீங்க கால் பண்ணும்போது ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியே ஆகணும். 2 ஆர்கியூமெண்ட் கேட்டு நான் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் பிழை. 2 ஆர்கியூமெண்ட் கேட்டு நான் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்தாலும் பிழை. 2 இருந்தால் கட்டாயம் 2 ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். நான் 2 ஆர்கியூமெண்ட் இங்க கேட்டிருந்தால் 2 ஆர்கியூமெண்ட் கட்டாயம் நான் கொடுக்கணும். அப்பதான் அவுட்புட் எனக்கு வரும். ரைட், தேவையான விஷயங்கள் எழுதி கொள்ளுங்க, சந்தேகமான விஷயங்களை கேளுங்க. ரைட், இந்த இடத்துல கமா போடாம விட்டா என்ன நடக்கும்? ஒரு டவுட், ஒன்றும் நடக்காது, எரர் காட்டும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் இப்படித்தான் இருக்கணும் விஷயம் சொல்லுவேன் தானே, அப்படி இல்லாட்டி எரர் காட்டும். அப்படி விளங்கி கொள்ளுங்க. என் வசனத்துல நம்பிக்கை வைங்க, அப்படி விளங்கிக்கிறங்க, அது ஈஸியா உங்களுக்கு. நான் சொல்ற வடிவம் தவிர்ந்து ஏனைய வடிவம் வந்தால் புல. நான் இப்படித்தான் இருக்கணும் உண்டு வசனம் பாவிச்சு சொன்ன என்றால் அப்படித்தான் இருக்கணும். மாறி இருந்தால் பிழை. 2 வேரியபிள் கேட்டு 2 வெளியே கொடுத்து கட்டாயம் கமா கொடுங்க, இப்படித்தான் இருக்கணும்.
என்று நான் சொன்னேன் என்றால் அப்படித்தான், எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரியா? சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால் உங்களுக்கு திருப்பி ஒருக்கா இந்த ஃபங்க்ஷன் சம்பந்தமா கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் மூவ் ஆக போறேன். இனி ஒன்றுமே இல்ல, நாங்க நேரடியா பாஸ்வேர்ட் கேள்வி தான் செய்ய போறோம், வேற ஒன்றுமே செய்ய போறோம். சரியா? ரைட். சரி, இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். நாங்க ஸ்டார்ட்ல பார்த்த விஷயம் என்ன, தெளிவுபடுத்தலுக்காக ஒரு வேரியபிள் நேம் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு வேரியபிள் நேமோட சேர்த்து நாங்க வேரியபிள் நேம் எப்படி நாங்க பிரிண்ட் பண்றது, ஒவ்வொரு டேட்டா டைப் சம்பந்தமா பார்த்திருந்தோம். ஆபரேட்டர்ஸ் சொல்லி போட்டு சில விஷயங்கள் நாங்க பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு இஃப் கண்டிஷன் சம்பந்தமாக நாங்க பார்த்தோம், ஃபார் லூப் சம்பந்தமாக பார்த்தோம், நிறைய கேள்விகள் செஞ்சோம், வைல் லூப் செஞ்சோம். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயம் பத்தி நான் சொல்லி இருந்தேன். தயவு செஞ்சு பார்க்காதவங்க தொடர பாருங்க, யூடியூப்ல நான் போட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அது ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். கவனம், அந்த ஒழுங்குக்கே படிச்சு கொண்டு வாங்க, ஈஸியா விளங்கும். அதுக்கு முடிஞ்சுதான் நாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். ஃபங்க்ஷனோட நோக்கங்களை பத்தி சொன்னேன். நான் ஒரே விஷயம் செட் ஆஃப் கோடிங்க நான் திருப்பி நான் பயன்படுத்துறதுக்காக நான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த அடிப்படையில நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது அல்லது ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணணும் என்றால் டெஃப் கொடுக்கணும், கட்டாயம் இப்படி இருக்கணும். நான் விரும்புற வேரியபிளோட நேம், விரும்புற ஃபங்க்ஷன் நேம், அந்த ஃபங்க்ஷன் நேம் எப்படி இருக்கணும் என்று நான் சொன்னேன் என்றால், நான் வேரியபிளுக்கு எப்படி கொடுத்திருந்தனோ, வேரியபிளுக்கு எப்படி நேம் கொடுக்கிறனோ அது மாதிரி கொடுங்க. வேரியபிளுக்கு கொடுக்கும் போது நான் முன்னுக்கு இலக்கம் போட மாட்டேன். உங்களுக்கு தெரியும், நீங்க இலக்கம் போடும் போது எம்டியா காட்டினுச்சு. ஆகவே எப்படி வேரியபிள் நேம் இருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும். நான் இங்க நேஷன் என்று சொல்லி ஒரு நேம் கொடுக்கிறேன், பிள்ளையா? இல்ல, கட்டாயம் அதுக்கு அடுத்தது பிரக்கெட் இருக்கணும்னு சொல்லி இருந்தேன். இந்த பிரக்கெட் முடிய ஒரு அரை புள்ளி இருக்கணும். இப்ப ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இதுல என்ன விளங்குறது கஷ்டமா இருக்கு சொல்லுங்க? ஒன்றுமே இல்ல. ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும் என்றால் டெஃப் போடணும், அதுக்கு பிறகு ஒரு நேம நான் வைக்கணும், நேஷன் என்று சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைக்கிறேன். கட்டாயம் பிரக்கெட் இருக்கணும், பிரக்கெட் முடிய அரை புள்ளி இருக்கணும். இவ்வளவும் கட்டாயம், இவ்வளவும் செஞ்சு முடிஞ்சா ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிட்டு. எப்படி இஃப் கண்டிஷன் எழுதும் போது இஃப் முதல் இருக்கணும், அதுக்கு பிறகு கண்டிஷன் இருக்கணும், அதுக்கு பிறகு அரை புள்ளி இருக்கணும், அது மாதிரி தான் இதுவும். இதுல வித்தியாசமா என்ன இருக்கு? ஒன்றுமே இல்ல. இப்ப எப்படி இஃப் கண்டிஷனுக்கு சொந்தமானது ஃபார் லூப்புக்கு சொந்தமானதுன்னு எழுதும் போது கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி எழுதினமோ அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு சொந்தமானதுன்னு சொல்றதுக்காக உள்ளுக்கு தள்ளி எழுதுறோம். ஏது வித்தியாசம் இருந்துச்சா? ஏது விளைக்குள்ள கஷ்டமா சொல்லுமே? இவ்வளவு விளைக்குள்ள கஷ்டமா இருக்கா இருக்கும்? என்ன சரி, நான் என்ன சொன்ன விஷயத்திலையும் விளங்கல் என்றால் இதை விட சொல்லிடாது, இதை விட சிம்பிளா சொல்லிடாது, எனக்கு தெரிய இல்ல. சரியா? ரைட், ஓகே. இப்ப இப்படியே போட்டேன்னால் எரர் வரும். என்ன காரணம்? இப்படியே போட்டால் எரர் வரும். என்ன காரணம்? ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி இருக்கிறீங்க, ஆனா இந்த இடங்கள்ல அவுட்புட் எதுவும் காட்டாமல் இருக்குமா? இதுல அவுட்புட் காட்டாம இருக்கு. சரியா? அதெல்லாம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இவருக்கு சொந்தமானது நான் யார் என்று இன்னும் கொடுக்க இல்ல. இவருக்கு சொந்தமானது யாருன்னு கொடுக்க இல்ல. நான் கொடுக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தமானதுதான் பிரிண்ட்ங்கிறது. ஹெலோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுங்க. இப்ப நான் அவுட்புட் கொடுத்தாலும் இப்பயும் எனக்கு வராது. நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றது சொல்லிட்டேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தமானது சொல்லிட்டேன், ஆனாலும் என்ன செய்யல, அவுட்புட் எனக்கு வரல என்றால் என்ன விஷயம்? ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணினா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணினா மட்டும்தான் அவுட்புட் வரும். ஃபங்க்ஷனை கால் பண்றப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, இங்க என்ன ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தீங்களோ அந்த ஃபங்க்ஷன் நேமோட பிராக்கெட்ஸ் சேர்த்து இங்க நீங்க கால் பண்ணினா மட்டும்தான் அவுட்புட் வரும். இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் சரி. நீங்க இதுல இப்படி கால் பண்ணாம நீங்க வேற எப்படி கால் பண்ணாலும் பிள்ளை.
நீங்க ஒரு அரைப்புள்ளியை போட்டு கால் பண்ணாலும் புல, காட்புள்ளியை போட்டு கால் பண்ணாலும் புல, முன்னுக்கு நீங்க டெஃபோ போட்டு கால் பண்ணாலும் புல, என்ன செஞ்சாலும் புல இப்படித்தான் இருக்கணும். இப்ப அவுட்புட் வரும். அடுத்து சொன்ன விஷயம், நான் எத்தனை தரம் எனக்கு தேவையோ அத்தனை தடவைகள் நான் என்ன செய்யலாம், இவரை நான் கால் பண்ணலாம். ஒன்றன் கீழ் ஒன்று வரதுக்கு என்ன செய்யணும் பிறகு சொல்றேன். ஒரே லைன்ல வருது. எத்தனை தடவைகள் தேவையோ அத்தனை தடவைகள் நான் கால் பண்ணலாம். 10 தரம் 100 தரம் 1000 தரம் தேவைண்டாலும் கால் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஒரு ஃபங்க்ஷனை எத்தனை தடவைகளும் நான் கால் பண்ணலாம். ஒரு விஷயம். அடுத்தது நான் ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். டெஃப்னு சொல்லி லங்கான்னு சொல்றேன், ஒரு நேம் வைக்கிறேன். இதுக்கு நான் பிரிண்ட் கொடுத்திருந்தேன் வேர்ல்டு. இப்ப நான் நேஷனை மட்டும்தான் கால் பண்ணி இருக்கிறேன் என்றால் அதை மட்டும் தரும். உதாரணம் சொன்னேன், 10 பேர் நீங்க இருக்கிறீங்க, ஒருத்தரை கூப்பிட்டவர் மட்டும் தான் போறீங்க. அது மாதிரி தான் இங்கேயும் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் கூப்பிடுறது மட்டும் வரும், எரர் காட்டாது. ரெண்டையும் கூப்பிட போறீங்களா, எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக கூப்பிடலாம். கவனம், அந்த நேமோட சேர்ந்த மாதிரி அந்த பிராக்கெட் இருக்கணும். நேஷன் ஒரு தரம் கால் பண்ணி லங்கான்னு சொல்றது 4 தரம் கால் பண்ண போறீங்களா, பிரச்சனை கிடையாது. அத்தனை தரம் அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஹலோ வேர்ல்டு வர போகுது. ஆகவே இது அடிப்படையான விஷயம். இப்படி இருந்தா தான் சரி. வேற எந்த விடத்தை நீங்க யோசிச்சாலும் புல, ஒவ்வொன்றும் தெளிவா சொல்லி இருக்கிறேன். சரி, இப்ப அடுத்தது நான் சொன்ன விஷயம்தான் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றது. இதெல்லாம் அழிச்சு விட. அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு இருந்துச்சு. இது கீழே வந்து நான் திருப்பி என்ன செய்யறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் நேஷனை. இது கீழே வந்து நான் லங்காவை கால் பண்றேன், பிள்ளையா கேட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அது கீழே கால் பண்றேன். மொழாவலை கொள்ளுங்க, இது ஒழுங்குமுறை இல்ல. ப்ரோக்ராமர்ஸ் என்ன செய்வாங்கடா, முதலாவது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் எல்லா செயற்பாடு எழுதி கடைசியா தான் அதை தேவையான ஒழுங்குல வந்து என்ன செய்வாங்க, எந்த ஒழுங்குல தேவையோ அந்த ஒழுங்குல வந்து நாங்க எது பெஸ்ட்டுக்கு, எந்த ஃபங்க்ஷன் பெஸ்ட்டுக்கு ரன் ஆகணுமோ அதை மேலே கொடுப்போம். அது பிறகு கீழே விடுவோம். அப்படிதான் நாங்க கொடுக்குறது வளமைக்கு. இப்படி கொடுத்தால் பிள்ளையா இல்லையான்னு கேட்டால் நீங்களே அவுட்புட்டை பாருங்க, பிழை இல்லை, ரன் ஆகும். அதுக்குன்னு சில ஒழுக்கம் ஒன்று இருக்கு. அந்த ஒழுக்க முறை என்ன சொல்ல, பிழை இல்லை, அது இருந்தால் பிழை இல்லை, சரி. அது எந்த 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 ரீதியிலையும் பிழை இல்லை, சரிதானது. ஆனால் இருந்தாலும் கூட அதுக்குன்னு சில ஒழுங்குமுறை இருக்கு இல்லையா, அந்த முறையில இருக்கிறது மிச்சம் அழகு. ஆனா பிள்ளையான்னு கேட்டா பிழை இல்லை. ஆனா ஒன்று, நீங்க ஃபங்க்ஷனை எந்த ஆர்டர்ல கால் பண்றீங்களோ அந்த ஆர்டருக்கு தான் ரன் ஆகும். இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் நேஷனை ஃபர்ஸ்ட் கால் பண்ணி லங்காவை ரெண்டாவது கால் பண்ணால் ஃபர்ஸ்ட்டுக்கு ஹெலோ பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் வேர்ல்ட் பிரிண்ட் ஆகும். நான் மாறி லங்காவை மேலே கால் பண்ணி நேஷனை பிறகு கால் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எதை நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும் அது முதல் பிரிண்ட் ஆகுது. நான் லங்காவை முதல் கால் பண்ணா லங்கா முதல் பிரிண்ட் ஆகும், அதுக்கு பிறகுதான் வேர்ல்டு. ஆகவே ஃபங்க்ஷன் கால் பண்ற ஆர்டருக்கு தான் அவுட்புட் இருக்குங்கிறத வழங்கி கொள்ளுங்க. சரி, இப்ப இது போக இவ்வளவு ரைட், இவ்வளவு விளங்க அடிக்கிற விஷயங்கள். சரி, ஆகவே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனுக்கு தேவையானதை கொடுத்தேன், நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன், அவ்வளவு இல்ல விஷயம். இதுல விளங்கப்படுத்துறது எதுவுமே இல்லை. ரைட், இந்த விஷயம் போக இப்ப ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள வரப்போறேன். ஆர்கியூமெண்ட்டுக்கு வரதுக்கு முதலும் நான் என்ன செய்யறேன் என்றால், பழமையா போல சொல்றேன், ஃபங்க்ஷனோட டிஃபைன் பண்றேன், ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கிறேன். நேம் கொடுத்தோட கட்டாயம் இது ஃபங்க்ஷன் அடையாளப்படுத்துறதுக்காக பிராக்கெட் கொடுப்பேன். பிராக்கெட் கொடுத்துட்டு அரை புள்ளி வைக்கிறேன். சரியா, வச்ச உடனே அதுக்கு சொந்தமான பிரிண்ட கொடுக்கிறேன். ஆனா இங்க வித்தியாசமா ஒரு வேலை செய்யறேன் நான். என்னென்றால் இங்க இடத்துல எஃப் நேம் உண்ட நான் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த எஃப் நேமுக்குரிய பெருமானத்தை எங்க இருந்து எடுங்க என்றால் இப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இதுக்குள்ள எஃப் நேம் கொடுத்திருக்கிறேன். ரைட், அதோட சேர்த்து ஒரு விஷயம் சொல்லி விளங்கப்படுத்தேன். நான் இந்த இடத்துல எஃப் நேம் சொல்லி ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி பாருங்களா, எஃப் நேம் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அந்த வேரியபிளுக்கு நான்
ஹலோ வந்து கொடுக்கிறேன். இப்ப ரன் பண்ணினால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எதுவுமே வர இல்ல. சரியா? குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் கான்செப்ட் எல்லாம் இருக்கு. ஆகையினாலதான் டவுட்டா கேட்டுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போதைக்கு விளங்கி கொள்ளுங்க. நான் சொல்ற வழியில மட்டும் தயவு செஞ்சு வாங்க. இதை பார்ப்போம். நாங்க இன்னும் பாக்குறதுக்கு குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் சம்பந்தமா பாக்குறதுக்கு ஏன் இதுக்குள்ள இது எடுக்க இல்லை? எல்லா காரணமும் இருக்கு. இது ஆர்கியூமெண்ட் வேரியபிள் மாதிரி. வேரியபிள் எல்லா கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும், ஒரு சிலதை தவிர. அதுகள் இருக்கு, பார்ப்போம். தான் கேள்வி செய்யப்படுறத சொல்றோம், எல்லாம் செய்வோம். இப்ப எஃப் நேம் ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கல எப்படி சொல்லுமே, ஒரு 10 பேர் இருக்கிறீங்க. 10 பேர் இருக்கல, நான் ஒருத்தரை கூப்பிடுறேன், எக்ஸ் ஒருத்தரை கூப்பிடுறேன். எக்ஸ் ஒருத்தரை கூப்பிடும் போது அவருக்கு சொல்றேன், அவர்த்துல இருக்கிற ஒரு கதிரையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். இப்ப நான் எக்ஸ் சும்மா கூப்பிட இல்ல, வரும்போது ஒரு கதிரையோட வான்னு சொல்றேன். அது மாதிரி தான் இது. நான் ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன், அவரை சும்மா வர சொல்ல இல்ல, அவரை வரும்போது நான் இங்க டிஃபைன் பண்ணிருக்கிறேன், எஃப் நேம் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வா, எடுத்துட்டு வா சொல்ல விளங்குதா? ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி கூப்பிடுறது தானே. அந்த 10 பேரை உதாரணத்துக்கு இப்போ 10 பேர்ல நேஷனுங்கிறத மட்டும் கூப்பிடுறேன். வரும்போது சும்மா வர சொல்ல இல்ல, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வர சொல்றேன். அந்த விஷயம் தான் ஆர்கியூமெண்ட். நான் ஒரு வேலையும் சொல்லலாம், கதரையும் கொண்டு வா, மேசையும் கொண்டு வான்னு சொல்லலாம், ஒரு 2 பேனை கொண்டு வான்னு சொல்லலாம், நான் எத்தனையும் கொண்டு வான்னு சொல்லலாம், அதுக்கு தடை இல்லை. அதுதான் நீங்க சும்மா கூப்பிடாம நான் உன்னை கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வரா வந்தா நான் ஏசுவனா ஏச மாட்டேனா? நான் சொன்ன வேலை நடக்க இல்ல, அப்படித்தான விஷயம். அதான் நம்ம செய்வோம் நாங்க. அது மாதிரி தான் நீங்க, நான் சொல்றேன் எஃப் நேம கொண்டு வாண்டு, அது கொண்டு வர இல்ல, ஆகவே எரர் தானே, பிழைதானே. அதுதான் நீங்க நடக்கிற விஷயம். இப்ப நான் எஃப் நேம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அதுக்குரிய பெருமானம் என்னையோ அதை கொண்டு வருது ஹெலோன்னு சொல்லி. இது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணுமாண்டா? இல்ல. நீங்க எஃப் நேம் கொடுத்ததால ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணுமா? இல்ல. எஃப் நேம் நான் நம்பரா, ஏன் வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது எக்ஸ்ன்றத நம்பர் மட்டுமா கொடுக்குறீங்க, எழுத்தும் கொடுக்கீங்க தானே. இது ஒரு சும்மா ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள் நேம், இது வேரியபிள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு நேம். அந்த எஃப் நேமுக்கு என்ன பெருமானம் கொடுக்கிறேன்? ஹெலோன்னு சொல்லி வரும்போது ஹெலோண்ட நேம கொண்டு வருது. அப்ப என்ன நடக்கும்? இந்த கொண்டு வந்த இந்த ஹெலோண்ட நேம் இந்த எஃப் நேமுக்கு பதிலா விழும். அவர் விழுத்து அப்படியே இருப்பாரு. நான் இங்க பிரிண்ட்ல எஃப் நேம் கால் பண்றதால பிரிண்ட் ஆகுது. நான் எஃப் நேம் கால் பண்ணாட்டி பிரச்சனை. இங்க பாருங்க, உதாரணமா வேர்ல்ட் இருக்கு, இங்க அவுட்புட்டை கேட்டால் வேர்ல்டு மட்டும் தான் வந்திருக்கு. என்ன காரணம்டா, இவர் கொண்டு வந்திருக்காரு வேர்ல்டு ஹெலோவ, பிரச்சனை ஒன்று இல்ல. என்ன நடக்கும்? இந்த நேஷன் அடே இப்படி யோசிச்சு பாரு, நீ கொண்டு வரத அப்படியே காப்பி பண்ணி இங்க போடுற மாதிரி, இங்க போடுற மாதிரி. ஏன் அந்த எஃப் நேமுக்கு பதிலா இந்த ஹெலோங்கிறது விழ போகுது, விழுந்துட்டா. இப்ப இந்த இடத்துல ஹெலோ ஒன்று இருக்கு, பிரிண்ட் பண்ணுங்க வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட். இங்க டெக்ஸ்ட் தான் பிரிண்ட் பண்ண சொல்றது யாரு, டிஸ்பிளேல காட்ட சொல்றது யாரு? வேர்ல்டு. ஆனா எஃப் நேம் வந்து ஹெலோன்னு மாறி இருக்கும். அந்த எஃப் நேம் நான் இங்க கால் பண்ணினால் உடனே ஹெலோன்னு பிரிண்ட் பண்ணுவாரு. ஏன்? அவரு கொண்டு வந்தது அதுதான். இந்த ஹெலோக்கு பதிலா நான் ஒரு இலக்கத்தை கொடுக்கிறேன், பிள்ளையா இல்ல, அது அப்படியே பிரிண்ட் பண்ண மட்டுங்கிறத. நான் என்னத்தை கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ணுது. நான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு கொடுக்கிறேன், லாஸ்ட் நேம் கொடுக்கிறேன். சரி, உங்களையே நான் குழப்புவான், இப்படி எடுக்கிறேன். எக்ஸ் கமா ஒய், எஃப் நேம் லாஸ்ட் நேம் குழம்புது. எக்ஸ் கமா ஒய் இங்க பிரிண்ட் பண்ணுங்க. எக்ஸ் பிளஸ் கொடுத்தா என்ன செய்யும்? சேர்க்கும். ஒய் நான் இங்க ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றேன், எக்ஸ் கமா ஒய். அப்ப நான் ரெண்டு விஷயத்தை கொண்டு போறேன், ஹலோ. அடுத்த விஷயம் செய்ய கொண்டு போறதுக்காக இது ஒரு விஷயம் சொல்லி அடுத்த விஷயத்தை காட்டுறதுக்காக கமா போடுவோம். கமா போட்டுட்டு வேர்ல்டு கொடுக்கிறேன். சரியா? இப்ப நான் கால் பண்றேன்,
எக்ஸும் பையும் எழுத்துன்றதால சேர்க்குது, ஹலோ வேர்ல்டுன்னு வருது. இதுல ஒண்ட நம்பரா மாத்திரன் 8, வேர்ல்டு எரர் காட்டும். ஏன்? நமக்கு தெரியும் வேரியபிள் பார்க்கும் போது 2 ஸ்ட்ரிங்கா இருந்தால் 2 நம்பரா இருந்தா மட்டும்தான் சேர்க்கலாம். ரைட், இப்ப இத நம்பரா மாத்திரன் 8, 2. ஆகவே x plus y இருக்கு. இந்த 2 இலக்கம் என்றால் சேர்த்து விடுது 10 வருது. நான் அந்த 8 ஸ்ட்ரிங் டைப்ல கொடுக்கிறேன். அப்படின்னா எழுத்து மாதிரி கணக்கெடுக்கும். அத 8யும் 2யும் ஸ்ட்ரிங் மாதிரி கொடுக்கிறேன். இப்ப என்ன போகுது? 8ம் 2ம் எழுத்து, ஆகவே கூட்டாது 82 வரும் சேர்த்து. ரைட், நான் இங்க என்ன செய்யறேன்? இன்னொன்று கால் பண்றேன் xyz. அப்ப கட்டாயம் இங்க 3 கொடுக்கணும். அந்த 3ஐயும் நான் நம்பரா கொடுக்கிறேன் 8, 2, 3. அப்ப இந்த 3 பெருமானங்களும் இதுக்கு அசைன் ஆகிடும். ஆனா இங்க நான் x plus y தான் கால் பண்றேன். பாருங்க, இங்க வேரியபிள் நேம் 8, 2, 3. அப்ப x க்கு 8, y க்கு 2, z க்கு 3 விழுந்துருது. ஆனா இங்க x-ஐயும் y-ஐயும் கூப்பிடுறதால 2ஐயும் சேர்க்கறதால 10 அவுட்புட். நான் x-ஐயும் z-ஐயும் கூட்டிருந்தால் 11 அவுட்புட். விளங்கினா? சின்ன விஷயம், யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல. இதுல ஃபாலோ அப் யோசிச்சவங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்ல. நான் 3ஐயும் கூப்பிட்டு இருந்தால் 3ஐயும் சேர்த்து 13 வந்திருக்கும். ஆகவே நான் இங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றப்போ அந்த விஷயத்தை எடுத்துட்டு இதுக்குள்ள நீங்க கொடுத்தால் சரி. இவ்வளவு விளங்கிட்டா? ரைட், சந்தேகங்களை பார்ப்போம் என்ன விஷயம். அந்த 82 வந்தது வளமை அடிப்படையான விஷயம். சேர்க்கிறது, கூட்டுறது இல்ல, சேர்க்கிறது. ரெண்டுமே எழுத்துக்களாக இருந்தால் சேர்க்கும் அடிப்படை விஷயம். பழைய வீடியோக்கள் கொஞ்சம் பாருங்க. 3 டெஃபினிஷன். எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை நான் கூப்பிடுறேன் வரும். 3 ஃபங்க்ஷன் நீங்க கிரியேட் பண்ணிருந்தால் நான் 2 தான் கூப்பிடுறேன்னா வருமானு கேட்டிருக்கீங்க. தாராளமா வரும். பிளஸுக்கு பதிலா டாட் கொடுக்கலாமா இல்லையா? என்ன நடக்கும்? இங்க டாட் கொடுக்குற கான்செப்ட் இருக்கா இல்லையா? ரைட், நான் அவுட்புட் எடுத்து காட்டுறேன். சரி, அது ஒரு விஷயம். ரைட், மேக்ஸிமம் விளங்கி நினைக்கிறேன். இதை விட என்ன உண்மை சொல்ல எனக்கு விளங்க தெரியாது. இதை விட சிம்பிளா நான் நினைக்கிறேன் இது சிம்பிளா இருக்கும். சரி, இந்த இடத்துல டொட் வச்சு என்ன நடக்குன்றால் கேட்டு இருக்கிறதால நான் டொட்டை கொடுக்குறேன். ரைட், இந்த இடத்துல ரைட் 8, 2, 3 டொட் இருந்தா என்ன நடக்கும் என்றால் அவுட்புட்டை பார்த்து கொள்ளுங்க. பிள்ளை என்று சொல்லும். பைத்தன்ல டொட்டுக்கு பதிலாக யூஸ் பண்றதுதான் சேர்க்கிறதுக்காக கமா. ஆனால் ஸ்பேஸ் விட்டு தான் பிரிண்ட் ஆகும். அது விஷயம். பைத்தன் டாட் இப்போதைக்கு பயன்படுத்துறது இல்ல. சரியா? ரைட், உங்களோட ஆசைக்காக வேண்டி ஹலோ வேர்ல்ட் டொட்டே இருக்கட்டும். என்ன நடக்கும்? காட்டும். ஆகவே பைத்தன் டொட் இல்ல, சேர்க்கிறது பிளஸ் தான் இருக்கு. டொட் மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஏன்? PHP-ல பயன்படுத்துறது சேர்க்கிறது டொட் தான். பிளைஜா PHP-ல டொட் பயன்படுத்துவோம். ஆகவே குழம்பிக் கொள்ள வேணாம். இந்த விஷயம் தெளிவாகினால் சரி. ஃபங்க்ஷன் விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். ஃபங்க்ஷன் சம்பந்தமான அடிப்படை விஷயங்கள் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் நான். வித்தியாசமான கேள்விகள். இதுல பிளஸ் இல்லாம பெருக்கல் இருக்கலாமா, பிரித்தல் இருக்கலாமான்னு கேக்குறீங்க. அப்படி பெருக்கல் பிரித்தல் இருக்கணும்டா இங்க ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்றது நம்பராக மட்டும் இருக்கணும். எழுத்துக்களாக இருந்தால் எழுத்துக்களுக்கு பிளஸ்ங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் தான் நடக்கும். பெருக்கலோ கழித்தலோ பிரித்தலோ எழுத்துக்களுக்கு இல்ல. ஆகவே எழுத்துக்களை நீங்க தனியா பாஸ் பண்றதாக இருந்தால் அது பயன்படுத்த இயலாது. இலக்கங்களை மட்டும் நீங்க பயன்படுத்துறதாக இருந்தால் அந்த விஷயம் நீங்க பயன்படுத்தலாம். அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது நான் இப்பதான் கவனிச்சேன், 100 பேருக்கு மேல ஜாயின் ஆக இயலாது. இது ஃப்ரீ வெர்ஷன் டெஸ்ட்னால 100 பேருக்கு மேல ஜாயின் ஆக இயலாம இருக்கும். அதனால நான் ரெடியாவே 2 செட்டா உடைச்சிருக்கிறேன். 2 செட்ல இது ஒரு செட் தான். உங்களுக்கு வார மெசேஜ் ஒரு செட்டுக்குரிய மெசேஜ். சரி, 2 செட்டா உடைச்சு தான் செஞ்சேன். அதை நான் இன்ஃபார்ம் பண்ணவும் மறந்துட்டேன். இன்றைக்கு 100 பேருக்கு வந்தது. அதுக்கு மேல யாருமே கூட இல்ல. இப்ப லெஃப்ட் ஆயிருக்கு கிளாஸுக்கு சொல்லி போட்டு அது வேற விஷயம். அதே அந்த விஷயம் நான் கேட்டதுக்காக சொன்னேன்.
ஆகவே இந்த ஃபங்க்ஷனுங்கிற விஷயம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுங்கிற கன்செப்ட் தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே இதுல ஏதும் சந்தேகங்கள் இருக்கு, நான் இப்படித்தான் என்று சொன்னால் அது அந்த வடிவம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை, அந்த வடிவத்துக்கே அதை பார்த்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா நீங்க விளங்கினால் சரி. எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, மெசேஜ போடலாம். சரி, கேட்டிருக்கு இப்படி இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிருக்கு. அதாவது இப்படி இருந்தால் எடுத்து காட்டும் அவுட்புட்டையே. சாரி, இதுல கேபிட்டல் எக்ஸ்போர்ட் இருக்கு. சரி, என்ன நடக்குது, எஃப் நேமும் லாஸ்ட் நேமும் டிஃபைன் பண்ணப்பட இல்லைன்னு எரர் காட்டுது. அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இது குளோபல் வேரியபிள் நாங்க சொல்லுவோம், அதை பிறகு பார்ப்போம். இப்படி ஒரு பெருமானம் இருந்தாலும் கூட அது என்ன செய்ய, ரைட், எஃப் நேம் பதிலாக நான் இந்த இடத்துல ஒரு பெருமானத்தை கொடுக்குறேன், ஹெலோ வந்து இதுக்கு ஒரு பெருமானம் கொடுக்குறேன் வேர்ல்டு என்று. இப்ப ரன் ஆகுமான்னு கேட்டால் பார்த்துக்கொள்ளுங்க, அவுட்புட் அப்படியே எம்டியா இருக்கும். என்ன ரீசன் என்றால் இது குளோபல் வேரியபிள் கான்செப்ட் ஒன்றும் இருக்கு, அது நாங்க ஃபங்க்ஷன்ல இப்போ பார்த்த அடிப்படை விஷயத்துக்குள்ள அது நாங்க கொண்டு வர இல்ல, சரியா? ஆக அது நாங்க இப்போ குளோபல் வேரியபிள் கான்செப்ட் நாங்க படிப்போம், அன்றைய நான் அதை கிளியர் பண்றேன். இப்போதைக்கு யோசிக்க தேவை, இப்போதைக்கு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றதை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போதைக்கு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றது எப்படி, ஆர்கியூமெண்ட் ரைட் ஃபங்க்ஷன் கால் பண்ற, ரைட். நான் குளோபல் வேரியபிள் செய்யும் போது இந்த கான்செப்ட் நான் சொல்லுவேன், நீங்க யோசிக்க தேவையில்லை, சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்களா, இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க, பிரிண்ட் ஆகியிருக்கும். ஏனென்றால் இதை கன்சிடர் பண்ணிருக்கும் எப்படி என்ன, ஒரு லிஸ்டா. இது இப்ப குளோபல் வேரியபிளா டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. நான் என்னன்னு சொல்லுவேன், இப்ப மை ஃபங்க்ஷனை கால் பண்றப்போ இது ஒரு டப்புலா இதை கன்சிடர் பண்ணி அந்த டப்புள் பெருமானத்தை இங்க கொண்டு வந்து போட்டிருக்கும். இப்ப இந்த பெருமானம் டைரக்டா இங்க போயிருக்கு, சொல்ல விளங்குதா? இதனாலதான் கொண்டு வரல இன்னும், இதனாலதான் அடுத்த கிளாஸ் செய்யணும் பார்த்தேன் இந்த விஷயத்த. என்ன நடக்கும்டா, டப்புல இதை வந்து டப்புலா கன்சிடர் பண்ணி குளோபல் வேரியபிளா இருக்கிறது, அத ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸுக்குள்ள எடுத்து தான் இங்க கொண்டு வருது. இதை விளங்கினா எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லைன்னா அலட்டி கொள்ள தேவையில்லை. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வருவேன், லோக்கல் வேரியபிள்டா என்ன, குளோபல் வேரியபிள்டா என்ன, ஒவ்வொரு கான்செப்டா நான் வருவேன். நீங்க அதை அலட்டி கொள்ள தேவையில்லை, இதை விளங்கினால் எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஓடதான் வருவேன். சரி, நாங்க அந்த விஷயத்த சொல்லிக்கொள்றேன். ஆகவே இந்த கான்செப்ட் நாங்க பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஆகவே இதை நீங்க அலட்டி கொள்ள தேவையில்லை, நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிட்டான்னு பாருங்க, சரியா? இதுல ஏன் இப்படி ரன் ஆகிடுச்சு, ஏன் இப்படி பிரக்கெட் பண்ணி இதை எடுத்துச்சு, நான் சொன்னதான் ஸ்டார்ட்லயே ஃபங்க்ஷனுக்குள்ள டப்புள் லிஸ்ட் எல்லாம் கொண்டு வரலாம், எல்லாம் செய்யலாம் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள. ஆகவே ஒன்னோட ஒன்று சேர்க்க நான் விரும்ப இல்லை, அடிப்படையில இருந்து போவோம், சரியா? ரைட். அப்போ இந்த விஷயம் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே, பிரச்சனை இல்லை, ரைட். நாங்க அந்த விஷயத்த ஃபங்க்ஷன் எவ்வளவு விஷயத்தை நாங்க பார்த்துக்கொள்வோம். இப்ப ஏதும் சந்தேகங்கள் இருந்தா மெசேஜ் போடுங்க, இப்ப இருக்கிற விஷயங்கள் நாங்க சந்தேகங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். சரி, ஒரு சந்தேகங்களை போடுங்க. அந்த இடத்துல நீங்க இப்போ உதாரணமா கேட்டிருக்கு எப்படின்றால், இப்ப எக்ஸ் கமா y என்று போட்டால் இதுல அனுப்பிச்சு விடுவோம். எக்ஸ் கமா y என்று போட்டால் இந்த இடத்துல ஸ்பேஸ் விளையாட கேட்டிருக்கு, அது பிரச்சனை ஒன்று இல்லை, அதெல்லாம் இஷ்யூ ஒன்று இல்லை. இது பிள்ளையாண்டு கேட்டிருக்கு, இது பிள்ளையாண்டு கேட்டால் ஓம் பிள்ளை என்ன காரணம் என்றால், ஒழுங்குபடுத்தி வரணும், என்ன காரணத்தால இது பிள்ளை என்றால், இங்க ரெண்டு விஷயத்தை நான் கொண்டு வாங்கன்னு சொல்றேன். உங்கள்ட்ட ரெண்டு கதிரை மெசேஜ் கொண்டு வாங்கன்னு சொல்றேன், நீங்க மூணாவது இன்னொன்று சேர்த்து கொண்டு வாரீங்க, நான் எங்க வைக்கிறது? ஆகவே எங்க எத்தனை கேட்குதோ அதான் நீங்க கொடுக்கணும், விளைச்சா? ஆகையினால இது பிள்ளையா இருக்கும். எக்ஸ் கமா y இருந்தா சரி. அடுத்த இன்னொரு விஷயம், இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு, இது இடத்த இதை நீங்க கொடுக்கும் போது வெளியே தான் பாஸ் பண்ணணும், அதே வேரியபிள் நேம் கொடுக்க கூடாது. நீங்க அதே வேரியபிள் நேம் கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல வெளியூ தான் பாஸ் பண்ணணும், கட்டாய கவனம், வெளியூ தான் பாஸ் பண்ணணும். வெளியூண்டா பெருமானங்கள், ஒன்று எழுத்துக்களா இருக்கலாம், இலக்கங்களா இருக்கலாம், அப்படி இல்ல. நான் அதாவது இங்க வந்து 3 ஆர்கியூமெண்ட் கொண்டு வர சொல்லி இங்க நீங்க 2 கொண்டு வரவும் இயலாது.
இங்க 2 இருந்து இங்க 3 கொண்டு வரலாம். அதாவது எப்படி இருக்கோ அப்படிதான் கொண்டு வரணும். நான் 3 கேட்டா 3 தான் கொண்டு வரணும். இல்லைங்களா? அதான் உள்ள விஷயம். இப்படி ஒரு சந்தேகம் நான் கேட்டிருக்கேன். எப்படி என்றால் இப்படி இருக்குதாம், பிரிண்ட் பண்ணட்டாம், நேஷனுக்கு பதிலாக ஹாய்னு கொடுத்துருக்கு. என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இங்க நான் 2 கொண்டு வாங்கன்னு சொல்லிக்கிறேன், நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க 1. அவ என்ன சொல்லும் அது இப்படிதான் புலகாட்டும். ஃபங்க்ஷன் கவனம், இது சிண்டெக்ஸ் எரர் ஒன்று இருக்கு. ஃபங்க்ஷன் முடிவுல கட்டாயம் அரைப்புள்ளி இருக்கணும். ரைட். இப்ப அவுட்புட் என்ன செய்யுது? இப்ப அவுட்புட் சாரி என்ன புல புலகாட்டும் தானே, நான் யோசிக்கல. ரைட். என்ன புல இங்க 2 கேட் இருக்கு, நீங்க ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆகவே புலகாட்டும். வேற என்ன சந்தேகங்கள்? நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள எத்தனையும் கொடுக்கலாம். நீங்க பிரிண்ட் இல்ல, இஃப் இல்ல, லூப் இல்ல, ஃபங்க்ஷன் எத்தனையும் கொடுக்கலாம். நீங்க என்ன லூப்பா இருந்தாலும் சரிதான், பிரிண்டா இருந்தாலும் சரிதான், ஃபங்க்ஷனுக்குள்ள எத்தனையும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரைட். அப்ப நாங்க முடிச்சுக்கொள்வோம்.